வந்தே மாதரம் வந்து கட்டாயமாக பாடணும், கட்டாயமாக செய்யணும் அப்படின்ட்டு அரசாணை குறிப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படிலாம் ஒன்றும் வந்தே மாதரத்தை பாடி தான் தேசப்பட்ட நிரூபிக்கணுங்கிற அளவுக்கு எந்தவித ஒரு முகாந்திரமும் இல்லை, அது வந்து ரொம்ப கம்பல்சரிலாம் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்குது, அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க, இன்னும் அமலுக்கே வரல. அதை தூக்கிட்டுலாம் வராதிங்க தாவைக்கங்களா. தேசிய கீதமாக இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் இன்னைக்கு RSSோட விருப்ப பாடலான வந்தே மாதரத்தில் ஆரம்பிச்சிருக்குது ஜோசப் விஜயோட பதவியேற்பு. We humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram, followed by national anthem, followed by Tamil Thai Vaalthu. ஆனா இது குறித்து எந்தவித வெக்கமும் இல்லாம ஜோசப் விஜய் வந்து அங்க நின்றுட்டு இருக்காரு. இதே ஆளுநர் பதவியேற்பு விழால மு.க.ஸ்டாலின் வந்து பதவியேற்பு விழால நிக்கிறப்போ அங்க வந்து வந்தே மாதரம் பாடினாங்க. அந்த வந்தே மாதரத்தை அவர் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா கையை பின்னாடி கட்டிக்கிட்டாரு. நீங்களே கூட வீடியோ பாருங்க. வந்தே மாதரம். அதே நேரம் ஜனகணமன பாடும்பொழுது அவர் வந்து நேராக நின்று அதற்கான மரியாதை செலுத்தினார். ஜெயகே பாரத பாக்ய. தமிழ்நாடு சட்டசபையில தேசிய கீதமான ஜனகணமன தான் முதல்ல பாடணும் அப்படின்னு கவர்னர் வந்து பயங்கரமா அழுத்தம் கொடுத்து பார்த்தாரு. ஆனாலும் மு.க.ஸ்டாலின் திமுக அரசும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து தாண்டா பாடுவோம், முடிஞ்சா இரு இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அதுதான் தமிழ்நாடு. ஜனகணமன என்னதான் பாடுவோம். தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் ஜனகணமன என்னதான் பாடுவோம். தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் ஜோசப் விஜய்க்கு எடுத்து சொல்லுங்க, இது தமிழ்நாடு, இது வந்து எப்பொழுதுமே ஆதிக்கத்தை எதிர்த்து வளர்ந்த நாடு, அதற்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட சொல்லுங்க. அப்படி நடந்துக்க முடியல அப்படின்னா திமுக அரசு கேட்டு கத்துக்கிட சொல்லுங்க, ஸ்டாலின் கேட்டு கத்துக்கிட சொல்லுங்க.